கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளில் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தை சங்கீதம் 143:10. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஆம், கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, எல்லா ஜெபநேர குடும்பத்தாரே, புதிதாக இணைந்தவர்களே, எல்லாருக்கும் ஆவியானவர் பேசுகிற ஒரு அருமையான வார்த்தை தான் அவருடைய ஆவியானவர் நம்மளை நடத்துவார் என்ற ஒரு அருமையான வார்த்தை. நேற்றைய தினத்தில் பார்த்தோம், நம்மளுடைய வழிகளை செவ்வைப்படுத்தினா நமக்கு ரட்சிப்பு உண்டாகும், நமக்கு மாற்றங்களை பார்க்க முடியும். நிறைய நாட்கள் ப்ரேயர் டைம் இந்த சேனலில் இணைந்து ஜெப குறிப்புக்கு கமெண்ட் எழுதுவாங்க. நம்ம ப்ரேயர்லாம் முடிந்த உடனே கீழே கமெண்ட் எழுதுவாங்க. அப்படி நான் நிறைய பேருடைய ஜெப குறிப்புகளை பார்ப்பேன். அவர்களுடைய ஜெப குறிப்புகளில் இப்போ மாற்றங்கள் இருக்கிறத பார்ப்பேன். சிலருக்கெல்லாம் சொன்ன ஜெப குறிப்புகளில் மாற்றங்கள் பார்க்க முடிகிறது. ஆரம்ப நாட்களில் ஒரு விடுதலை இல்லாமல் போராட்டத்தோடு கமெண்ட்ஸ் எழுதின சில கமெண்ட்ஸ் எல்லாம் வாசிக்கும் பொழுது அவர்களுக்காக நான் மனசார ஜெபிப்பேன். ஏன் தெரியுமா அந்த கமெண்ட்ஸ் எழுதணும்? ஏன் இவர்கள் கமெண்ட்ஸ் எழுதுறாங்க தெரியுமா? அவர்களால் தேவனிடத்தில் கம்யூனிகேட் பண்ணி தேவனோடு பேசி ஒரு பதிலை பெற்றுக்கொள்ள முடியல. அப்போ என்ன நினைக்கிறாங்க? இந்த ஊழியர்கிட்ட சொல்லுவோம், இந்த ஜெப டீமில் சொல்லுவோம், நமக்காக இவங்க ஜெபிப்பாங்கன்னு சொல்லி தான் அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த ஜெப குறிப்புகள் எழுதுகிறாங்க. அப்போ நாங்கள் அதை எடுத்து வாசிக்கிறது உண்டு, ஜெபிக்கிறது உண்டு. பல இரவுகளில் ஆண்டவர் சமூகத்தில் அந்த ஜெப குறிப்பை வைத்து அந்த குறிப்புகளை எல்லாம் பார்த்து ஜெபித்த நாட்கள் உண்டு. அப்போ அந்த ஜெப குறிப்புகளை வழக்கமாக நாங்கள் ஜெபிக்கிறது வழக்கமாக இருக்கிறது. ஜெப நண்பர்கள் எங்கள் கூட இருந்து குழுவாக ஜெபிக்கிறதெல்லாம் உண்டு. அப்போ இந்த ஜெப குறிப்புகளை நாங்கள் என்ன செய்வோம்னா, ஆண்டு சமூகத்தில் தெரிவிக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அந்த இருதயத்தால், பலவீனமான இருதயத்தினால கர்த்தரிடத்தில் கம்யூனிகேட் பண்ண முடியாமல் இருக்கிற அவர்களுக்கு நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்கள் இருதயம் கர்த்தரோடு உறவாடுகிற ஒரு தருவாயில் இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா, கர்த்தரிடத்தில் அந்த ஜெப குறிப்புகளை சொல்ல முடிகிறது. கர்த்தர் அதனுடைய பதில்களை நிறைய பேருக்கு அனுப்புகிறதை எங்களால் இந்த நாட்களில் பார்க்க முடிகிறது. வேற ஒன்றுமே இல்லை தேவச்சனமே, அவர்கள் தங்கள் இருதயத்தை செவ்வைப்படுத்தினாங்க, கர்த்தரை தேட ஆரம்பிச்சாங்க. கமெண்ட்ஸ் எழுதும் பொழுது அதில் நடந்த நன்மையை தான் நான் சொன்னேன். ஏன்னா நிறைய பேருடைய இருதயம் எப்படி இருக்குதுன்னா, பரிசுத்த ஆவியானவரோடு பேச முடியாமல் இருக்கிறது. பிசாசனுடைய போராட்டம் அதிகமாக இருக்குது. அப்போ ஜெப நண்பர்கள் என்ன செய்கிறாங்க, நீங்கள் ஒரு ஜெப குறிப்பை எழுதுனீங்க, கர்த்தருடைய ஆவியினால் ஏவப்பட்டு ஒரு குறிப்பை எழுதுனீங்கன்னு வைங்களேன், அதை 4 பேர் கண்டிப்பாக பார்ப்பாங்க. 4 பேர் 4 சோத்திரம் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு ப்ரேயர் சப்போர்ட் உருவாகிறதுக்காக தான் இந்த சேனலே கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. நான் நிறைய தடவை பார்த்துருக்குறேன். நிறைய பேர் அதில் போய் கமெண்ட்ஸுகளுக்கு, சில போராட்டம் உள்ளவங்களுக்கு, நம்ம கூட பார்க்க மறந்தவங்களுக்கு, ஊழியத்தினுடைய பிஸினால் சில கமெண்ட்ஸுகளை நம்ம வாசிக்க முடியாமல் போகலாம். சில கமெண்ட்ஸ்லாம் லேட்டாக தான் காட்டும். அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு கூட நம்ம ஜெப நண்பர்கள், ஜெபத்தில் இருக்கிற சில மூப்பர்கள் என்ன செய்கிறாங்க, அதில் கீழே போய் ரிப்ளை போட்டு விட்றாங்க. கண்டிப்பாக ஜெபிக்கிறோம், பயப்படாதீங்க, இந்த வசனத்தை வாசிங்க, இப்படி ஜெபிங்க, எல்லாமே ஆலோசனை சொல்கிறாங்க. காரணம் என்ன? அவர்களுக்குள்ளாடி அந்த ஆவியானவர் நடத்துகிறார். அதனால தான் தேவஜனமே, வெளிச்சம் இல்லாத ஆத்துமா, தேவனுடைய வழிநடத்துதல் இல்லாமல் நம்ம தவிச்சு கொண்டு இருக்கும் பொழுது, நம்ம ஒரு ஜெப கம்யூனிட்டியோடு இணைஞ்சதுனால என்ன நடக்குது, அவர்களுடைய ஜெப ஆவி, அவர்கள் கர்த்தரோட கனெக்ஷனில் இருக்கிறதுனால நம்மளால் கர்த்தர் கனெக்ட் பண்ண முடியாத நேரத்தில் அவர்கள் உடனடியாக கனெக்ட் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு பதில் உடனடியாக கிடைக்கிறது. அப்படி அநேகருடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்கிறத பார்க்க முடிகிறது. இதற்கெல்லாம் ஒரே காரணம், நாம் ஜெபித்து நடக்கல, அவர்கள் ஜெபித்து நடக்குது நம்ம தவறாக புரிந்து கொள்ளாமல் எல்லாரையும் நடத்துகிற ஒரு ஆவியானவர் உண்டு. போராட்டத்தை தாண்டி சிலர் ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கறதுனால அவர்கள் முன்னாடி இருக்கிறாங்க. ஏன் ஒரு இன்ஜின் முன்னாடி இருக்குது, மற்ற எல்லாமே பின்னாடி இருக்குதுன்னா, இன்ஜினுக்குள்ளாடி ஒரு கனெக்ஷன் இருக்குது. அத்தனை பின்னாடி இருக்கக்கூடிய பெட்டிகள், இப்போ ரயில்வே ட்ராக்கில் நீங்கள் ட்ரெயின் வர்றதை பார்க்குறீங்க, ஒரு இன்ஜின் தான் மற்ற எல்லாத்தையும் இழுத்துட்டு வருது. இதே போல் தேவஜனமே, நம்ம ஒவ்வொரு வேரையும் கர்த்தர் இன்ஜினாக வச்சுருக்கிறாரு. இன்ஜின் கரெக்டாக இருந்துச்சுன்னா பின்னாடி இருக்கிற பெட்டியெல்லாம் வந்துடும். இதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் யார் ஆண்டவர் இன்ஜினாக வச்சுருப்பாருன்னா, தேவனுடைய சத்தத்தை கேட்டு குடும்பத்தை முன்னாடி நடத்தி செல்றவங்கள இன்ஜினாக வச்சுருக்கிறாரு. ஒரு சபைக்கு ஏன் பாஸ்டர் வழிகாட்டியா இருக்கிறாருன்னா, அந்த பாஸ்டர் பரிசுத்த ஆவியின் சத்தத்தை கேட்கறதுனால மற்ற எல்லாருக்கும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க முடிகிறது. அந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே ஜனங்களுடைய வாழ்க்கை மாறுகிறது. சாபத்திலிருந்து விடுதலை, போராட்டத்திலிருந்து விடுதலை. பயந்து கொண்டு இருக்கிற வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள், எக்ஸாம் பாஸ் ஆயிடுவேனா, திருமணம் நல்லா இருக்குமா, என் ஃபியூச்சர் நல்லா இருக்குமா,
கவலையோடு இருக்கும் பொழுது அனுபவம் நிறைந்த வாழ்க்கையில் எக்ஸாம் பாஸ் ஆகின வாழ்க்கையில் கத்தர் கூட இருந்து எக்ஸாமில் பாஸ் ஆக்கி உயரத்தில் கொண்டு வந்து திருமண வாழ்க்கையில் சாதித்து கத்தர் அந்த போராட்டங்களிலிருந்து வெளியே கொண்டு வந்த ஒரு தேவ மனிதன் பேசும் பொழுது அந்த அனுபவத்திலிருந்து நம்ம சிலதை பெற்றுக்கொண்டு நம்ம விசுவாசம் ஸ்ட்ராங் ஆகி நம்மளும் முன்னேறி சென்று நம்மளும் சாதிக்கிறதற்கு அது உதவியாக இருக்கிறது. அதனால தான் ஒரு பாஸ்டர் ஆண்டு இன்ஜின் மாதிரி வச்சிருக்கிறாரு, அது இயக்கக்கூடிய ஒரு கருவியாக வைத்திருக்கிறாரு. தேவ ஜனங்களை அவர்களை மட்டும் இல்லை, இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரை பார்த்து ஆண்டு சொல்லுகிறாரு, அவருக்கு பிரியமானதை நீங்கள் செய்து அவருடைய போதனையை கேட்டு அவருடைய நல்ல ஆவியானுடைய செம்மையான வழியில் நீங்களும் நடந்துட்டீங்கன்னா நீங்களும் ஒரு இன்ஜினாக மாறிடுவீங்க. நீங்களும் உங்கள் பிள்ளைகளை நடத்த தொடங்கிடுவீங்க, நீங்களும் உங்கள் குடும்பத்தை நடத்த தொடங்கிடுவீங்க, நீங்களும் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் ஒரு இன்ஜினாக மாறிடுவீங்க. இதை தான் ஆவியானவர் இன்னைக்கு சொல்கிறாரு. அதனால் தேவ ஜனங்களை நீங்கள் ஒரு பலம் வாய்ந்த இன்ஜினாக மாற கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் அதற்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவருடைய போதனையை கேளுங்க. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியில நடத்தட்டும்னு தாவீது சொல்லுகிறார். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். தேவ ஜனங்களே, அவருக்கு பிரியமானதை செய்ய நம்மளால் முடியாது. போதனையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஏன் நம்ம உபதேசங்களை கேட்குறோம், ஏன் சபைக்கு செல்லுகிறோம், ஏன் வேதத்தை வாசிக்கிறோம்? ஏன்னா நம்மளால் சுயமாக பரிசுத்தமாக வாழ முடியாது. அதனால் இந்த போதனைகளை நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நிறைய வசனம் கேட்குறேன். அப்படி சொல்லவே கூடாது. நிறைய வசனம் ஒன்றும் கிடையாது. நம்ம என்ன 24 மணிக்கூர் வசனம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம்? குறைஞ்சது 5லேருந்து 8 மணிக்கூர் தூங்கிடுறோம். இந்த நேரம் எங்கே போனோன்னே நமக்கு தெரியாது இல்லையா? நீங்கள் சுவாசிக்கிறது 24 மணிக்கூரும் சுவாசிக்கிறீங்க. உடனே போயிட்டு நான் 24 மணிக்கூரும் சுவாசித்து கொண்டே இருக்கிறேன், இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு 5 மணிக்கூர் நான் சுவாசிக்காமல் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? உங்களை மாதிரி ஞானமற்றவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. காரணம், சுவாசம் எப்பொழுது நிற்குதோ அப்போவுமே உங்கள் ஜீவன் போய்விடும். இதே போல் ஆவிக்குரிய மனுஷனுக்கு ஜெபம் என்பது சுவாசமாக இருக்கிறது. நான் ரொம்ப நேரம் ஜெபிக்கிறேன், ரொம்ப நாட்களாக ஜெபிக்கிறேன் அப்படி சொல்லக்கூடாது. வாழ்க்கிற கடைசி நாள் வரைக்கும் நம்ம சுவாசித்து கொண்டு இருக்கணும். அதே போல் ஜெபித்து கொண்டு இருக்கணும் தேவச்சனமே. அதனால் நான் சுவாசிக்கிறேன் நம்ம பெருமை பாராட்டுறதுல ஒன்றுமே கிடையாது. சுவாசித்தா தான் வாழ முடியும், அது அடிப்படை தேவை. இதே போல் ஜெபித்தா தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் மூவ் பண்ண முடியும். ஜெபித்தா தான் நம்ம இருதயம் வெறுமையாக இருக்காது. ஜெபித்தா தான் நம்ம பிறர் இடத்துல கோபப்பட மாட்டோம். வேதம் சொல்லுகிறது, உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறாராம் தேவன். அப்போ இந்த உள்ளத்தில் கசப்பு இருக்கும், வைராக்கியம் இருக்கும், எரிச்சல் இருக்கும், கோபம் இருக்கும், இருள் இருக்கும், அசிங்கமான விஷயங்கள் இருக்கும், அசுத்த காரியங்கள் இருக்கும். இந்த இடத்துல உண்மை இருக்க வேண்டும், வேத வசனம் இருக்க வேண்டும். எப்படி இது நடக்கும்? எப்படி இருதயத்திற்குள் வேத வசனம் வரும்? நீங்கள் ஜெபித்தால் தான் வரும், கர்த்தரோடு உறவாடினால் தான் வரும், அவருடைய போதனையை கேட்டால் தான் வரும். நான் நிறைய போதனை கேட்குறேன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம ப்ரேயர் டைம் மூலமாக காலையில் ஒரு 10 நிமிஷம், நைட்டு ஒரு 20லேருந்து 30 நிமிஷம், மிஞ்சி போனால் ஒரு 1 மணிக்கூர், இல்லை என்றால் 45 நிமிஷம், இவ்வளோ தான் நம்ம செலவழிக்கிறோம். நான் தினமும் ப்ரேயர் டைம் கேட்குறேன், நான் தினமும் அதிகாலை ஜெபம் பண்ணுகிறேன், நான் தினமும் என்னுடைய சபையில் உள்ள உபதேசங்களை கேட்குறேன். எல்லாம் சேர்த்து கூட்டி பார்த்தா ஒரு நாளில் ஒரு 2 மணிக்கூர் கேட்டிருப்பீங்களா? ஒரு 3 மணிக்கூர் கேட்டிருப்பீங்களா? ஒரு நாளில் 24 மணிக்கூர் ஆண்டவர் தருகிறார். இதில் ஒரு 3 மணிக்கூர் நம்ம செய்தியை கேட்டுட்டு வசனங்களை கேட்டுட்டு ஒரு மணிக்கூர் ஜெபித்துட்டு நான் 4 மணிக்கூர் ஜெபித்து விட்டேன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்லுவார், மகளே, நீ 24 மணிக்கூரும் சோத்திரம் பண்ணுறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிற ஒரு மனுஷன், ஒரு மனுஷி. உன் ஆவி அதற்காக தான் படைக்கப்பட்டது. உன் ஆவி கர்த்தர் தங்கக்கூடிய இடம். நீ 24 மணிக்கூறும் கர்த்தரை சுமக்கிறதுக்கு அழைக்கப்பட்ட பாத்திரம். இதில் ஒரு 4 மணிக்கூர் நீ உற்சாகமாக இருந்துக்கிட்டு மீதி 20 மணிக்கூர் உன்னுடைய வேலைகளை எல்லாம் செய்து கொண்டு இருக்கிற. இதில் நான் கர்த்தர் சமூகத்தில் நிறைய ஜெபித்து விட்டேன், நான் கேட்டு விட்டேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அதை பார்க்கும் பொழுது சிரிப்பாக இருக்கும் தேவஜனமே. அதனால தான் ஆண்டு சொல்லுகிறாரு, நம்ம கர்த்தரோடு உறவாடி கொண்டு இருக்கணும். நிறைய கேட்டுட்டேன், நிறையா ஜெபித்துட்டேன், நிறைய போதனை கேட்டுட்டேன்னு ஒன்றுமே கிடையாது. நம்மளுடைய போதனையெல்லாம் 3 மணிக்கூர் 4 மணிக்கூர் தான். ஒரு நாளில் கர்த்தர் 24 மணிக்கூர் தருகிறாரே. எப்பொழுதும் வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கணும்னு சொல்கிற ஒரு காரியத்தை நான் சொல்ல வரல. எப்போவும் செல்ஃபோனும் ஹெட்செட்டும் எப்போவும் டிவி ஆனில் வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லை. டிவி கரண்ட் போனால் ஆஃப் ஆகும், செல்ஃபோன் சார்ஜ் இல்லைன்னா ஆஃப் ஆகும். ஆனால் உங்கள் இருதயத்தில் கர்த்தர் கொடுத்த உள்ளான ஆவி 24 மணிக்கூறும் ஆஃப் ஆகாது. எப்பொழுது உங்கள் கூட சம்பாதித்து கொண்டு இருக்கும். நீங்கள் நடக்கும் பொழுது அது உங்களை பேசும். இந்த காரியத்திற்காக உங்களை ஆயத்தப்படுத்த கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு போதிப்பார், நல்ல வழிகளை காட்டுவார். அதை நீங்கள் கேட்க ஆயத்தமாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறுகிறத நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்தணும். போதனைன்னு போட்டிருக்காங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். யூ ஷுட் டீச் மீ லார்டுன்னு சொல்லுகிறார். டீச்சிங்னு சொல்கிறது தேவஜனமே மறந்து போக மாட்டீங்க. இப்போ நீங்கள் ரோட்டில் போகிறீங்க,
ஒரு நபர்கிட்ட கேட்குறீங்க, ஐயா இந்த ஊருக்கு போகிறது எந்த பஸ்ஸு இல்லை எந்த ரூட்டுன்னு கேட்குறீங்க. அவங்க ஒன்று சொல்கிறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் அந்த இடம் போயிட்டு அந்த ரூட்டு சிலப்போ அந்த பேர் மறந்துடும். காரணம் என்னென்னா, நீங்கள் ஒரே ஒரு நேரம் தான் அந்த ஆள்கிட்ட கேட்டீங்க. ஆனால் இப்போ நீங்களே அந்த ஊரில் வாழ்கிறீங்கன்னா அந்த ஊர் பேர் மறக்குமா? இதுதான் போதனைக்கும் கேட்குறதுக்குள்ள வித்தியாசம். ஒரு நபர்கிட்ட நீங்கள் ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா ஒரு நேரம் நீங்கள் கேட்கும் பொழுது அதை மறந்துடுவீங்க. ஆனால் அதே ஊரில் நீங்கள் தங்கி இருக்கிறீங்கன்னா அந்த ஊர் பேர் மறக்க முடியுமா? இதுதான் போதனையினுடைய அனுபவம். போதனைன்னு சொல்லுகிறது திரும்பி 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 கேட்குறது, கேட்ட விஷயத்தையே கேட்குறது. தேவ ஜனங்களே, நீங்கள் ஒவ்வொரு முறையும் வேதத்தை திறக்கும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான் வருது இல்லையா? அப்போ நீங்கள் என்ன யோசிப்பீங்க? எனக்கு தெரிஞ்சதை தானே இந்த பாஸ்டர் பேசுகிறாரு, எனக்கு தெரிஞ்சது தானே இந்த பாஸ்டர் பேசுகிறாரு, அந்த பாஸ்டர் அதை தான் பேசுகிறாரு, இவரும் இதை தான் பேசுகிறாரு, எனக்கு என்ன தான் புதுசாக வரப்போகுது? தேவ ஜனங்களே, புதுசுன்னு ஒன்றும் கிடையாது. நீங்கள் பழசுக்கு கீழ்ப்படிந்து ஆக வேண்டும். அன்புக்கு நீங்கள் கீழ்ப்படியலைன்னா அன்பை பற்றி தான் ஆண்டவர் பேசிக்கிட்டே இருப்பார். வேதத்தை வாசிக்கலைன்னா வேதத்தை வாசின்னு தான் வசனம் வந்துக்கிட்டே இருக்கும். திருவிருந்து எடுக்கலையா, திருவிருந்து எடுன்னு தான் வசனம் வரும். ஞானஸ்தானம் எடுக்கலையா, ஞானஸ்தானம் எடுன்னு வரும். அப்போ நீங்கள் என்ன யோசிப்பீங்க? தெரிஞ்சதையே சொல்கிறாங்களே, புதுசாக ஒன்றும் சொல்ல மாட்டேங்காங்களே, அப்படி நீங்கள் நினைக்கக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னுடைய தம்பி அழகாக அந்த செய்தி கொடுக்கும் பொழுது அவர் விளக்குன ஒரு காரியம். இப்போது உங்களுக்கு காய்ச்சல் வருது, நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்க. ஒரு வாரத்தில் சரியாயிட்டு, திரும்பி அடுத்த மாதம் வருது, டாக்டர்கிட்ட போகிறீங்க, திரும்பியும் அதே மெடிசன் தராரு, திரும்பியும் சரியாயிட்டு வாரீங்க. திரும்பி 2 மாதம் கழிச்சு காய்ச்சல் வருது, திரும்பியும் போகிறீங்க, திரும்பியும் பேராசிட்டமல், திரும்பியும் அதே மெடிசன்ஸு. என்னடா எப்போ பார்த்தாலும் இந்த டாக்டர்கிட்ட போனால், எப்போ காய்ச்சல்னு போனால் ஒரு நாள் இவர் வேறு மாத்திரை தரமாட்டேக்காரு. அப்படி நீங்கள் யோசித்து ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு காய்ச்சல்னா அதே மருந்து தான், எத்தனை வருஷம் ஆனாலும் அதே பேராசிட்டமல் தான், அதே ஊசி தான், இதில் மாற்றங்கள் வராது. காரணம் என்ன? கொஞ்சம் அப்டேட் வேணால் ஆகலாம், ஆனால் அதே மெடிசன் தான். ஒரு நாள் நீங்கள் காய்ச்சல்னு போகும்பொழுது உங்களுக்கு வயிறு வலி மெடிசனை தரமாட்டாங்க, கால் வலி மெடிசனை தரமாட்டாங்க. தேவ ஜனங்களே, நமக்கு என்ன பிரச்சனைன்னு கர்த்தருக்கு தெரியும். அதனால் நம்ம திரும்பி போகும்பொழுது இதே தானே கேட்குறோம், இதே தானே நம்ம ஒயாமல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், 20 வருஷமாக இதை தான் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட வேண்டாம். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் சாம்பார் சாப்பிடுவீங்க, ஒவ்வொரு வாரமும் இட்லி சாப்பிட்ருக்கலாம், ஒவ்வொரு வாரமும் நீங்கள் சாப்பிட்டதே தான் திரும்பி சாப்பிட்றீங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு வெறுப்பாகுதான்னு பார்த்தா வெறுப்பாகாது. இதே போல தான் வசனமும் அப்படி தான். நீங்கள் கேட்டதை தான் கேட்பீங்க. ஆனால் ஒரு ரகசியம், நீங்கள் வளர்ந்து கொண்டு இருப்பீங்க. போன வாரம் சாம்பார் சாப்பிட்டீங்க, இந்த வாரம் சாம்பார் சாப்பிட்றீங்க, இந்த வாரம் ரசம் சாப்பிட்றீங்க, இந்த வாரம் மீன் குழம்பு சாப்பிட்றீங்க. நான் போன வாரம் தான் சாப்பிட்டேன், எனக்கு இது வேண்டான்னு சொல்கிறீங்களா? இல்லை, உங்கள் வயிறுக்கு பசிக்குது, நீங்கள் சாப்பிட்றீங்க, நீங்கள் வளருகிறீங்க. யோசித்து பாருங்கள். கை குழந்தையாக இருந்த நீங்கள் 40 வயசு 50 வயசு இன்றைக்கி மாறி இருக்கிறீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ட உணவு, தூக்கம், உடல் உழைப்பு தான் காரணம். அப்போது கர்த்தருடைய கிருபை ஒரு பக்கம் உங்களை வளர வச்சாலும் மறுபக்கம் சரீர ரீதியாக நீங்கள் ஆகாரம் சாப்பிட்ருக்கிறீங்க, சாப்பிட்டதை தான் சாப்பிட்றீங்க. யாராவது சொல்ல முடியுமா, நான் சாப்பிட்டதை இது வரைக்கும் திரும்பி சாப்பிட்டதே கிடையாதுன்னு சொல்ல முடியுமா? இல்லை, இந்த ஊரில் உள்ள பிரதமர் கூட அப்படி சொல்ல முடியாது, நான் சாப்பிட்டதை திரும்பி வாழ்க்கையில் சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லவே முடியாது. அப்படி ஒரு ஆள் அவ்வளோ பணக்காரனாக இருந்தாலும் தண்ணின்னு ஒன்று குடிச்சு தான் ஆகணும். அப்போ அந்த தண்ணியை நான் குடித்த தண்ணி நான் திரும்பி குடிக்க மாட்டேன். காலையிலேயும் நான் தண்ணியை தான் குடித்தேன், மத்தியானமும் தண்ணி தான் குடிக்கிறேன், எதுக்கு இந்த தண்ணி அப்படின்னு சொல்ல முடியாது. தேவஜனமே, தாகத்துக்கு தண்ணி மட்டும்தான் தேவை. இதே போல உங்களுக்கு வசனம் தான் தேவை. அதனால் அந்த வசனம் புதுசாக இல்லையே, நேற்றைக்கு கேட்டது இருக்குது அப்படி யோசிக்கவே கூடாது. வசனம் நமக்கு உணவாக இருக்குது. படித்த வசனத்தையே நீங்கள் படித்து கொண்டே இருந்தாலும் தவறே கிடையாது. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கர்த்தர் மேப்பராக இருக்கிறார் சொன்னாலும் தவறு கிடையாது. 1 மாதம் கர்த்தரின் மேப்பராக இருக்கிறார் சொன்னாலும் தப்பு கிடையாது. இன்னும் சொல்கிறேன் பாருங்கள், 1 வருஷம் நீங்கள் சொன்னாலும் தப்பு கிடையாது. நீங்கள் சாகிற வரைக்கும் கர்த்தரின் மேப்பராக இருக்கிறார்னு சொல்கிறதுல தப்பே கிடையாது. ஏன்னா அது உணவாக இருக்குது. அந்த வசனத்தில் மாடல் நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வசனத்தை நம்ம புதுசாக மாற்றணும்னு அவசியம் இல்லை. கர்த்தர் நம்ம மேப்பராக இருக்கிறார்னு கடைசி வரைக்கும் சொல்கிறதுல ஒரு தவறுமே இல்லை. அந்த ஒரு வரி வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிஜமாக மாறுச்சுன்னா நீங்கள் இந்த பூமியிலையும் சந்தோஷமாக இருப்பீங்க, பரலோகத்துக்குள்ளேயும் சென்றுவீங்க. ஏன்னா நீங்கள் சொன்ன வார்த்தையில் வல்லமை இருக்குது. அதனால் தேவஜனமே, போதனை ஒரே மாதிரி இருக்குது, சேமாக இருக்குது, ஒரே கண்டென்ட்டாக இருக்குது. சபைக்கு போனாலும் இதான் சொல்கிறாங்க, அம்மாவும் இதான் சொல்கிறாங்க, அப்பாவும் இதான் சொல்கிறாங்க, கணவர் மனைவி தான் சொல்கிறாங்க அப்படின்னு குழம்பி போகாமல் போதனையை ஏற்றுக்கொள்ளுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். போதனைன்னு சொல்கிறது திரும்பி படிக்கிறது தான், அதை புரிஞ்சு கொள்வது தான் போதனை. அப்போ ஒரு ஆள் ஒரு தடவை சொல்கிறது அது பேர் பேச்சு, ஒரு நேரம் பழகுனது அது ஒரு கம்யூனிகேஷன். ஒரே ஒரு பேச்சு தான் அவங்களுக்கு பேசப்பட்டாங்க. ரோட்டில் ஒரு ஆள்கிட்ட அட்ரஸ் கேட்குறோம், ஒரு நேரம் கேட்குறோம், அது கேட்டது சிலப்போ மறந்து போயிடும். அது என்ன ஊர் சொன்னாங்க, அந்த பேர் மறந்துடும்.
இப்போ நாகர்கோயில்னா அந்த நாகர்கோயில், சென்னைனா சென்னை. அதில் இன்னொரு ஊர் சொல்லுவாங்க பாருங்கள், அந்த ஊரை நம்ம மறந்துடுவோம். காரணம், நம்ம வெளி ஊர்லேருந்து வருவோம். ஊட்டியில் ஒரு இடத்த சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு ஊட்டி நினைவு இருக்கும், ஆனால் உள்ள அந்த தெரு பேர்லாம் மறந்துடுவோம். காரணம், நம்ம அங்கே குடியிருக்கலை, நமக்கு அதை பற்றி தெரியலை. ஒரு நேரம் தான் கேட்டோம். ஆனால் அதை ஒயாமல் கேட்டுக்கிட்டே இருந்தால் நமக்கு நல்லா தெரியும். இதுதான் போதனை. ஆண்டவர் உங்களுக்கு போதிக்க தான் செய்வார். உங்கள் மேலே கண்ணை வைத்து உங்களுக்கு போதிப்பார். ஏன்னா நீங்கள் புரிந்து கொள்ளணும், நீங்கள் மறந்து போகக்கூடாது. நீங்கள் மறந்து போனீங்கன்னா ஆசீர்வாதங்கள் இருக்காது. அதனால தான் ஆண்டவர் உங்களுக்கு போதிக்கிறாரு. அப்போ இந்த போதனையை நீங்கள் பழகிட்டீங்கன்னா நீங்களே உங்கள் குடும்பத்துக்கு இன்ஜினா மாறிடுவீங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்த ஆரம்பிச்சிருவார். எல்லாரும் ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான பதிவில் ஆண்டவரே கொஞ்சம் நேரம் எடுத்து நாங்கள் தியானித்தோம். ஆனால் இந்த உபதேசம் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் போகிறதுக்காக நன்றி, எங்களை பலப்படுத்துறதுக்காக நன்றி. ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி ரொம்ப பிரோஜனமான ஒரு விஷயத்தை தியானித்திருக்கிறோம். அநேக மக்களுக்கு பகிருங்க, அநேக ஆத்துமாக்களுக்கு இது உபயோகப்படட்டும். இன்று யாரவும் ஸ்பிரிச்சுவல் WF என்ற ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்தும் சேனலில் உங்களை சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ. ஆமென்.